அனைவருக்கும் வணக்கம். மயான்மர், லாவோஸ், கம்போடியா ஆகிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஸ்கேமிங் கம்பெனிஸ், அதாவது ஆன்லைன் ஸ்கேமிங் கம்பெனிஸ், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரியான செயலிகள் மூலமாக மக்களை பண மோசடி பண்ணுற கம்பெனிஸ், ஒரு பல மாடி கட்டடங்கள் கொண்ட கட்டடங்கள் இதுக்காகவே இயங்கிட்டு வருது அங்கே நிறையா. இதில் ஆயிரக்கணக்கான இந்தியர்களும் நூற்றுக்கணக்கான தமிழர்களும் மாட்டிகிட்ருக்காங்க. என்ன பேர் சொல்லி மாட்டிகிட்ருக்காங்கன்னா, வெளிநாடு வேலைவாய்ப்பு, 50,000 to 60,000 ரூபாய் சம்பளம் தரோம், அப்புறம் உங்கள் அக்காமடேஷன் நாங்கள் ஃபுல்லாக ஃப்ரீயாக பார்த்துக்குறோம், தங்குற இடம் இலவசம், சாப்பாடு இலவசம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே அவங்கள வேலை பார்க்க வைக்கிறாங்க. இதில் இந்திய தூதரகங்களோட முயற்சியால் லாவோஸ்லேருந்து 121 தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களை கடந்த 2 வருடங்களில் மீட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கம்போடியாவிலேருந்து போன ஏப்ரல்லேருந்து மட்டும் 50 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இந்திய தூதரகத்தோட உதவினால் கம்போடியாவிலேருந்து இவங்க எப்படி வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஏஜென்ட் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வேலை இருக்குது, நல்ல சம்பளம், போனீங்கன்னா இவ்வளோ சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன பேரில் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, கால் சென்டர் வேலை, டேட்டா என்ட்ரி வேலை, இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. இதில் ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னென்னா, கடந்த சில மாதங்களாக தமிழ்நாட்டில் இருந்து தான் இதுக்கு போகிறதோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே வருது. போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ பல இன்னல்களை சந்திக்கிறாங்க. இதில் புதுசாக இன்னொரு வகையாக கூட்டிகிட்டு போகிறாங்க. எப்படின்னா, முன்னாடிலாம் இந்த ஏஜென்ட்ஸ் மூலமாகவும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமாகவும் கூட்டு போயிருந்தாங்க. இப்போ டேரெக்டாக வாட்ஸ்அப்புக்கே மெசேஜ் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வேலை தேவையா சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு டிக்கெட் அனுப்புகிறோம், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு. டூரிஸ்ட் வீசாவில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ டூரிஸ்ட் வீசாவில் நீங்கள் போங்க, இமிக்ரேஷனில் நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் வச்சுருங்க, ஸோ டூரிஸ்ட் வீசாவில் டூர் போகிறோன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்ட்டு. இதையும் நம்பி நம்ம இளைஞர்கள் நிறைய பேர் அங்கே போயிட்டு போனதுக்கப்புறம் பல சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுறாங்க. என்ன மாதிரி சித்திரவதைன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறது. இது யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா, போயிட்டு வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு, போயிட்டு ஒழுங்காக வேலை செய்யறதுனால இதை இந்த சித்திரவதையை அனுபவிக்கிறாங்க. இதில் போயிட்டு வந்த சில பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, அப்பா அம்மா இறந்தா கூட அவங்க ஊருக்கு விடுறதில்ல, திரும்பி வரணும் அப்படின்னா நீ இன்னொருத்தனை வேலைக்கு இங்கே கூட்டிகிட்டு வா, அப்போ தான் நீ போகலாம் அப்படிங்கிறது, இல்லை இவ்வளோ லட்சத்தை கூட அப்போ தான் நான் திருப்பி அனுப்புறது போன்ற இந்த மாதிரி பல இன்னல்களுக்கு அங்கே போய் ஆளாகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி திரும்பி மீட்டு கொண்டு வரப்பட்ட தமிழர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸ் தமிழக காவல்துறை ரொம்ப துரிதமாக செயல்பட்டு இப்போ ஒரு 10 பேர்கிட்ட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 9 கேஸ் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் அது. கடந்த சில வாரங்களில் இந்த மாதிரி பயங்கர ஆக்டிவிட்டீஸ் எடுத்திருக்காங்க. இதில் சட்டப்பூர்வமாக ஒரு பக்கம் நடவடிக்கை எடுத்தாலும், இன்னொரு பக்கம் நம்ம இளைஞர்களுக்கும் நம்ம மக்களுக்கும் தான் இதை பற்றின விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். வெளிநாட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னா, வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் emigrate.gov.in இந்த வெப்சைட்டில் அவங்க அதை பார்க்கலாம். அவங்க மூலமாக மட்டும்தான் போகணும். இந்த 3 நாடுகளுக்கு போகணும் அப்படின்னா, நம்ம இந்திய தூதரகங்களே அட்வைசரி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. போகிறதுக்கு முன்னாடி இது உண்மையான வேலையா, சரியான முகவர் மூலமாக போகிறோமா, வேலை விசாவில் தான் போகிறோமான்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. இதை மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலே யாராவது போயிட்டு திரும்பி வந்தவங்க போயிட்டு சில பேர் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க, சில பேர் காசை கொடுத்துட்டு போகலை. இந்த மாதிரி யாருக்காவது இந்த ஏஜென்ட்ஸை பற்றின இன்ஃபர்மேஷனோ, ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குது எங்களுக்கு சொல்லணும், யாராவதோட பசங்களோ இல்லை அண்ணனோ தம்பியோ அங்கே போய் மாட்டிகிட்டு இருக்காங்க, ஏதாவது இதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, அங்கே இருக்கிறவங்க தூதரகத்தையும் தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா எங்கள் அலுவலகத்தோட ஹெல்ப்லைன் நம்பர் 90,421,49,222 இந்த நம்பரையும் தொடர்பு கொண்டு அவங்க புகாரளிக்கலாம். தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். நன்றி.